TNPSC aptitude question 5. Salaries of Ravish and Sumita are in the ratio 2:3. இப்போ பார்த்தீங்கன்னா ரவிஷ் அண்ட் சுமிதாவோட சேலரி வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி இது வந்து நம்ம ரேஷியோவா 2:3 கொடுத்துருக்கத நம்ம ஆக்சுவலாக எடுக்கும்போது 2K and 3Kன்னு நம்ம இந்த K மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரேஷியோ தான் 2:3. அவனோட ஒரிஜினல் சேலரி வந்து 2K and 3K. அந்த K என்னன்னு தெரியாது, மேபி சம் நம்பர். ஓகேங்களா? If the salary of each is increased by 4,000, the ratio becomes 40:57. அதாவது இங்க 2K இருக்கு, நம்ம வந்து என்ன பண்றோம், 4,000 இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 3K இருக்கு, இங்க நம்ம என்ன பண்றோம், 4,000 இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அதான கொடுத்துருக்கு. If the salary of each is increased by 4,000, இப்போ நியூ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40:57. இதை நம்ம என்ன பண்ணணும், நியூ ரேஷியோ எடுக்க போறோம். ஸோ 2K plus 4,000 whole divided by 3K plus 4,000 equal to பார்த்தீங்கன்னா 40/57. இது வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 57 into 2K plus 4,000 equal to 40 into 3K plus 4,000. ஓகேங்களா? இதே நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். அதாவது 57 into 2K அப்படின்னு போட்டீங்கன்னா 114K வரும். ஓகேங்களா? இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ண போறது கிடையாது. அதாவது 57 into 4,000 நான் அப்படியே வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து 120K plus இது வந்து 40 into 4,000. ஓகேங்களா? இப்போ நான் இந்த 114Kவை இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அதே மாதிரி இந்த 40 இந்த டேர்மை இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 57 into 4,000 இருக்கு. ஓகேங்களா? மைனஸ் 40 into 4,000 இருக்கு. நான் தேவையில்லாம மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பர் ஆக்கக்கூடாது. ஸோ இது 120K இருக்கு, இந்த 114 அங்கே போச்சுன்னா 114K. ஓகேங்களா? இப்போ இதில் நான் 4,000 காமனாக எடுக்கலாம், அதுக்காக தான் நான் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 57 minus 40 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து 6K ஆயிடுச்சு. இப்போ இது வந்து 4,000, இது வந்து 17 ஈக்குவல் டு 6K. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சுமிதாஸ் பிரசன்ட் சேலரி? சுமிதாவோட சேலரி என்னன்னு நம்ம பார்த்தோம், 2K பார்த்தோம், அப்புறம் 2K பிளஸ் 4,000 பார்த்தோம். அதாவது 4,000 இன்க்ரிமெண்ட் கொடுத்த பிறகு. ஸோ சாரி, இது வந்து ரவிஷ். இப்போ நமக்கு வந்து சுமிதா இங்க இருக்கு 3K அண்ட் 3K பிளஸ் 4,000 பார்த்தோம். ஸோ ஒரிஜினலா 3K இருந்துச்சு, அப்புறம் 4,000 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இங்க 6K இருக்கு இல்லையா, நான் டைரக்டா டிவைடட் பை 2 போட்டனாவே இந்த இடத்துல எனக்கு வந்து 3K கிடைச்சிரும். இது வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, ஏதாவது ஒன்னா தான் நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம். ஸோ நான் இந்த இது வந்து 2,000 ஆக்கிட்டேன்னா எனக்கு வந்து 17 into 2,000, அதாவது 3K வந்து எனக்கு 34,000 வந்திருக்கு. அதுதான் வந்து ஆக்சுவலா 3K. இதுதான் வந்து ஆக்சுவலா நம்மளோட ஆன்சர். அதாவது சுமிதாவோட பிரசன்ட் சேலரி என்ன, அதாவது இந்த 3K, இது வந்து 34,000. இதுல ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ இங்க 4,000 ஆட் பண்ணா 38,000 வரும் இல்லையா? இப்போ எது ஆன்சர் அப்படின்னு கன்ஃபியூஷன். ஏன்னா இங்க 34,000 இருக்கு, 38,000 இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கிளியர் பண்றதுன்னு பார்த்தா, இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இஃப் த சேலரி இன்க்ரீஸ், அதாவது தமிழ்ல பாருங்க, ஒவ்வொரு ஊதியத்திலும் ரூபாய் 4,000 அதிகரித்தால், அதாவது அதிகரித்தால் இவ்வளவு ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தே சே இஃப் த சேலரிஸ் இன்க்ரீஸ், சேலரி இன்க்ரீஸ் ஆனா இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரசன்ட் சேலரின்னு பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் இருக்க 34,000 தான் எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் ஏ, ஓகேங்களா, அவரோட சேலரி வந்து 10,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரோட சேலரி இப்போ வந்து 10,000 வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 2,000 இன்க்ரீஸ் பண்ணினால் 12,000 சொல்றாங்க.
அதாவது உங்களோட சேலரி 2000 இன்க்ரீஸ் பண்ணினால் 12,000 சொல்றாங்க. அப்ப இப்ப பிரசன்ட் சேலரின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? 12,000 சொல்லணுமா 10,000 சொல்லணுமா? ஸோ பிரசண்டா 10 தானே வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதே வந்து நீங்க 10,000 வாங்கிட்டு இருக்கீங்க, உங்க சேலரி 2,000 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப பிரசன்ட் சேலரி வந்து 12,000 சொல்லலாம். ஸோ இது அதிகரித்தால் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இஃப் த சேலரி ஆஃப் ஈச் பர்சன் இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கல. தே ஆர் யூசிங் த வேர்ட் இஃப். அதே மாதிரி இங்க வந்து அதிகரித்தால் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதிகரித்த பின்பு அப்படின்னு சொல்லல. ஒருவேளை ஒவ்வொருவர் ஊதியத்திலும் ரூபாய் 4,000 அதிகரித்த பின்பு புதிய சேலரி வந்து இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லி இருந்தா நம்ம பிரசன்ட் சேலரியை வந்து அந்த 4,000 ஆட் பண்ண பிறகு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால நம்ம வந்து 34,000 எடுக்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.